கொள்கை என்ன வேணா இருக்கலாம். ஆனால் அவங்களோட நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட பணி செய்கிறது, மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்து மக்கள்கிட்ட வேலை செய்கிறது, மக்களை வந்து அரணாக இருந்து காக்கிறது. இதுதான். இது எதுவுமே செய்யாத ஒரு கட்சி வந்து இந்தியாவிலே இருக்குது, இல்லை உலகத்திலே இருக்குது, இல்லை தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது தாவேகா மட்டும்தான். ஏன் நம்ம இப்படி சொல்ல வேணும்னா, உளமாற நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி அழுதுருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த 41 படங்கள் அந்த மேடைகளில் வச்சு நீங்கள் வந்து மரியாதை செலுத்தணும். அதுதான் வந்து உண்மையான ஒரு அரசியல் கட்சி. இப்படி தான் வந்து செயல்படும். இது அரசியல் கட்சியே கிடையாது. ஒரு என்டர்டைன்மெண்ட்காக இப்போ போட்டியே பார்த்தீங்கன்னா பொய் யார் அதிகமாக சொல்கிறது. பாஜகன்னு ஒரு கட்சி இருந்தது, பாஜகலாம் இன்றைக்கி கிடையவே கிடையாது, நாங்கள் தான் அதிகமாக பொய் சொல்லணும். இங்கே பின்னாடி லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு அங்கே வீடு பூந்து அடிப்பாங்கன்ற ரேஞ்சுக்கு ஆதவ அர்ஜுனா பேசுகிறாரு. அதை ஒரு தலைவராக அவர் வந்து கண்டிச்சிருக்கணும். மேடையிலே இது ரொம்ப நீங்கள் பேசுறது தவறு, நீங்கள் கண்டிச்சிருக்கணும். உரிமையில் பேசுகிறாங்க. விஜய் ஒரு ரசிக்கிறாரா? ஒன்று பார்த்தீங்கன்னா லாட்ரி டிக்கெட்டு, யாது உங்களுக்கு ஆதவ அர்ஜுனா லாட்ரி டிக்கெட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக் டிக்கெட்டு, புஷியானந்த் சினிமாவில் பிளாக் டிக்கெட் விற்றது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தர டிக்கெட்டு, சிடிஆர் நிர்மகுழு ஆர்எஸ்எஸ்ல இருந்த ட்ரௌசர் போட்ட ஃபோட்டோ நீயே வந்து ஃபேஸ்புக்கில் வச்சுருக்க. விஜய்க்கு வந்து இந்த அரசியலை விட்டு அவர் வந்து வெளியில் போகிறதுக்கான எல்லா வேலைகளும் அவர் கூட இருந்தே செஞ்சுட்டு இருக்கான். இன்னொரு படத்தில் ஒரு காமெடி சீன் வரும், வடிவேல் பேசுவார். ஒரு பொண்ணை லவ் பண்ணும்போது நீ லவ் பண்ணனா நான் லவ் பண்ணேன், எனக்கு ஆக மொத்தம் அந்த குடும்பம் நாசமாக போகணுன்னு ஒரு டைலாக் வரும். அதே தான் இங்கே பார்த்தீங்கன்னா திமுக ஜெயிக்கிறதோ அண்ணா திமுக ஜெயிக்கிறதோ பிஜேபிக்கு பிரதானம் கிடையாது. இங்கே வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழல் வரணும், தொங்கு சட்டசபை வந்து அமையணும். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக தாவேகாவின் முன்னாள் நிர்வாகி மணிகண்டன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தோழர். கட்சியோட பொதுக்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது மகாபலிபுரத்தில். விஜய் அவர்கள் வந்து அவருடைய தவறெல்லாம் திருத்திட்டு அதெல்லாம் உணர்ந்து பேசுவார் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்தோம். ஆனால் உண்மையிலேயே அவர் தவறை உணர்ந்து பேசினார் நீங்கள் நினச்சிங்களா அவர் வீடியோ பார்த்ததுக்கப்புறமா? இது முதல்ல வந்து பொதுக்குழு கூட்டம் இல்லை, சிறப்பு பொதுக்குழு கூட்டம். ஆமாம். ஏன்னா வந்து பொதுக்குழுனா அதுக்கு முன்னாடியே நீங்கள் நிறைய வேலைகள் வந்து செய்யணும். நீங்கள் என்ன வந்து தீர்மானம் நிறைவேற்ற போகிறீங்க, கட்சி அடுத்த கட்டத்தை என்ன நோக்கி நகரப்போகுதுன்றது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையல் வந்து பார்ப்பாங்க. எல்லாம் பேசி முடிச்சு தான் அதுக்கப்புறம் பொதுக்குழுவில் அது வந்து தீர்மானமாக வந்து நிறைவேற்றுவாங்க. இதெல்லாம் வந்து எல்லா கட்சிகளும் வந்து நடக்குது. இது வந்து கட்சி கிடையாது, இது வந்து ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்ட் வந்து நடக்கிற ஒரு இடம். அப்படி தான் நம்ம வந்து சொல்ல வேண்டிய. ஏன்னா என்னடா அது இப்படி கொச்சைப்படுத்தி பேசுகிறோமே நம்ம வந்து நினைக்கூடாது. ஏன்னா இங்கே நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே அவங்க தமிழக வெற்றி கழகம் பண்ணுற நிகழ்வுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழக அரசியலுக்கு சுத்தமாக சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து பண்ணும். முற்றிலுமாக மாறுபட்ட ஒரு கட்சி. இங்கே பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிகள் இருக்குது, திராவிட கட்சிகள் இருக்குது, தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் இருக்குது, அமைப்புகள் இருக்குது, அரசியலில் வந்து இருக்கிறவங்களும் இருக்காங்க, அரசியல் நிலைப்பாடு இல்லாத இயக்கங்களும் வந்து இருக்காங்க. இவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது அதுக்கு பின்னாடி. அவங்களோட கொள்கை என்ன வேணா இருக்கலாம், ஆனால் அவங்களோட நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட பணி செய்கிறது, மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்து மக்கள்கிட்ட வேலை செய்கிறது, மக்களை வந்து அரணாக இருந்து காக்கிறது. இதுதான். இது எதுவுமே செய்யாத ஒரு கட்சி வந்து இந்தியாவிலே இருக்குது, இல்லை உலகத்திலே இருக்குது, இல்லை தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது தாவேகா மட்டும்தான். ஏன் நம்ம இப்படி சொல்ல வேணும்னா, இந்த சிறப்பு பொழுக்குதில் நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி பேசினதான் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பேசுகிறீங்க. ஒரே டைலாக், சேம் டைலாக், கால் பக்கத்துக்கு ஒரு டைலாக் இருக்குது. களத்தில் வந்து திமுகவுக்கு எதிரி தாவேகா தான். 2026 நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம், நான் தான் முதல்வர் வேட்பாளர், என்னை சுற்றி தான் தமிழக அரசியல் நகருது. இதை தாண்டி நீங்கள் எதுவுமே பண்ணல. உண்மையிலே அந்த மாதிரி ஒரு இது சிறப்பு பொதுக்குழு உண்மையிலே மக்களுக்கான ஒரு கருத்தியில் நீங்கள் சொல்லணுன்னா நேற்றுக்கு நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், முதல்ல உங்கள் கொள்கை தலைவருக்கு வந்து மரியாதை செலுத்தும் போது 41 இறந்த உங்களை பார்க்க வந்து தான் இறந்துருக்காங்க. அவங்க யாரும் வழியில் போனவங்க இல்லை, வேறு ஏதோ விபத்து நடக்கலை. ஏற்கனவே வந்து உங்கள் மாநாட்டுக்கு வந்து விபத்து நடந்தவங்க இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் எந்த விதமான ஒரு இரங்கலோ இல்லை அவங்களுக்கு எதோ வேணும் ஆறுதலோ இல்லை வந்து பண உதவி எதுவுமே நீங்கள் வந்து செய்யலை. இரங்கல் சொல்லியிருக்காங்க, அது கூட நாங்கள் அப்போ கட்சியிலேருந்து ரொம்ப அழுத்தமாக அதை வந்து எதிர்த்து நீங்கள் வந்து இவங்களுக்கு வந்து ஆறுதலே சொல்லலை, ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் சொன்னீங்க. அது அழுத்தத்தின் காரணமாக சொன்னீங்க, நிர்பந்தத்தின் காரணமாக சொன்னீங்களே கண்டி. அதை தாண்டி அவங்களுக்கு எந்த விதமான உதவியும் நீங்கள் செய்யலை. குறைஞ்சபட்சம் இந்த மக்களை வந்து நீங்கள் உண்மையிலே அன்றைக்கி அழுதது உண்மையாக இருந்தால், நான் சொன்னேன் அவர் வந்து உண்மையாக அழலைன்னு நான் சொன்னேன், ஆனால் நீங்கள் உண்மையிலே அன்றைக்கி உளமாற நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி அழுதுருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த 41 படங்கள் அந்த மேடைகளில் வச்சு நீங்கள் வந்து மரியாதை செலுத்தணும். அதுதான் வந்து உண்மையான ஒரு அரசியல் கட்சி. இப்படி தான் வந்து செயல்படும். இது அரசியல் கட்சியே கிடையாது. ஒரு என்டர்டைன்மெண்ட்காக இப்போ போட்டியே பார்த்தீங்கன்னா பொய் யார் அதிகமாக சொல்கிறது. பாஜகன்னு ஒரு கட்சி இருந்தது, பாஜகலாம் இன்றைக்கி கிடையவே கிடையாது, நாங்கள் தான் அதிகமாக பொய் சொல்லணுன்றதுனா பொய்களோட அடுக்கில் தான் அந்த சிறப்பு பொதுக்குழு நடந்ததாக நம்ம வந்து பார்க்குறோம். குறிப்பாக விஜய் அவர்கள் பேசினதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பொய் சொன்னார் நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் பேசுனதை ஒன்று கூட உண்மையாக வந்து பேசவே இல்லை. என்ன சொல்கிறாருன்னா அதிமுகன்னு ஒன்று இல்லவே இல்லைன்ற துணியில் தான் வந்து பேசுகிறார். நாங்கள் தான் வந்து அடுத்தது களம்னு சொல்கிறாரு.
முதலமைச்சரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயதை காரணம் காட்டி பேசுகிறாரு. அவர் வந்து உடம்பு முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இது வந்து மனித அறத்துக்கு எதிரானது. நீங்கள் அரசியல் கட்சி தலைவராக நீங்கள் இருங்க, நாங்கள் வந்து சொல்ல உங்கள் கொள்கை கோட்பாடுகள், நீங்கள் மக்கள்கிட்ட என்ன மாதிரி அரசியல் பேச போகிறீங்க, உங்கள் தொண்டர்களுக்கு நீங்கள் என்ன கருத்துரை சொல்ல போகிறீங்க, நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு முழு அதிகாரம் உரிமை இருக்குது. உங்களுக்கு வயசே ஆகாதா? உங்களுக்கு உடல்நிலை வந்து சரியில்லாமல் போகாதா? இது எவ்வளோ அபத்தமானது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர், நீங்கள் சொல்கிற இந்த உடம்பு முடியாத முதல்வர் தான் கரூரில் களத்துக்கு இரவே வந்து நின்னார். நீங்கள் சொல்கிற இந்த 52 வயது இந்த முதியவர், நான் முதியவர்னே நான் இங்கே பதிவு பண்ணுறேன், நீ இந்த முதியவர் நீங்கள் வந்து ஓடி ஒளிஞ்சிட்டீங்க. நீங்கள் ஒரு முதல்வரை, மக்களால் தேர்ந்த முதல்வர் பேசுறது உங்களுக்கு என்ன சார் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது? வார்த்தைகளில் வந்து ரொம்ப கவனம் இருக்கணும், பொறுப்போடு நீங்கள் பேசணும். ஏன்னா நாளைக்கு எனக்கும் சேர்ந்து நீ தான் முதலமைச்சராக வரப்போகிற. அப்போது உங்ககிட்ட ஒரு நிதானம் இல்லை, ஒரு கொள்கை தெளிவில்லை. இளைஞர்களை வந்து தூண்டி விடுறீங்க. இளைஞர்களை வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எங்கள் பின்னாடி லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு அங்கே வீடு பூந்து அடிப்பாங்கன்ற ரேஞ்சுக்கு ஆதவ அர்ஜுனா பேசுகிறாரு. அதை ஒரு தலைவராக அவர் வந்து கண்டிச்சிருக்கணும். மேடையிலே இது ரொம்ப நீங்கள் பேசுறது தவறு, நீங்கள் கண்டிச்சிருக்கணும். உரிமையில் பேசுகிறாங்க. விஜய் அவர்கள் ரசிக்கிறாரா? ஆமாம் சார், ரசிக்கிறார் சார். அவர் நின்று ரசிச்சுட்டு இருக்கார், மேடையில் உட்காந்து ரசிச்சுட்டு இருக்கார். அப்போனா உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா, இல்லை உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இவங்க வந்து பேசுகிறாங்களா? இது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் விஜய் அவர்கள் மேலே, சட்டப்படி நடவடிக்கை. ஏன்னா திருப்பி இந்த ஒரு சிபிஐ என்கொயரி வந்து போயிட்டுருக்கு. நீங்களா விருப்பப்பட்டு தான் சிபிஐக்கு போனீங்க. ஆனால் என்ன சொல்கிறீங்க, சிபிஐக்கு நாங்கள் கேட்கவில்லைன்னு உங்களோட பினாமி டீம் வந்து போய் கேட்டாங்க. ஓகேங்களா, நாங்கள் வந்து மறுக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஏற்கனவே நம்ம வந்து உங்கள் மேலே குற்றச்சாட்டு இருக்குது. இந்த வழக்கு போயிட்டு இருக்கும்போதே நீங்கள் வந்து விக்டிமை கூப்பிட்டு பேசியிருக்கீங்க, அவங்களோட வந்து கலந்துரையாடல் பண்ணியிருக்கீங்க. திருப்பி நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த கான்ஃபரன்ஸ் தேரியை நீங்கள் திருப்பி பேசுகிறீங்க, அந்த சதி கோட்பாடை பற்றி திருப்பி நீங்கள் பேசுகிறீங்க. உங்கள் டீமில் இருக்கவங்க எல்லாமே பொய் மூட்டைகளை வந்து அழுத்து விட்றாங்க. நாங்கள் அங்கே தான் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதெல்லாம் விசாரணையில் வந்து தெரிய வரும். நான் கரூர் எல்லையில் தான் இருந்தோம், எல்லா ஃபுட்டேஜும் இருக்குது. நீங்கள் எவ்வளோ வேகமாக சென்னைக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, எங்கள் தொண்டர்களை போலீஸ் வந்து தடியடி நடத்தினாங்க, அடித்தாங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே அப்படி ஒரு அடிச்சிருந்தாங்கன்னா அதில் நீங்கள் ஒரு கண்டன தீர்மானம் வந்து போட்டிருக்கலாமே. எங்கள் தொண்டர்கள் மேலே கை வைக்காதீங்க, எங்கள் தொண்டர்கள் மேலே கை வச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்ன. நீங்கள் எப்பவுமே சும்மா தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், பட் பொதுமக்களுக்கு தெரியாதுங்களா? உங்கள் கூட பயணம் பண்ண எனக்கு தெரியும். நீங்கள் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்க மாட்டீங்க, யார் செத்தாலும் உங்களுக்கு கவலை கிடையாது, நீங்கள் வந்து எதுவுமே பண்ண மாட்டீங்க எனக்கு தெரியும். ஆனால் யார் செத்தாலும் கவலைப்பட மாட்டாருன்னா அந்தளவுக்கு ஒரு மனிதாபிமானம் இல்லாத தலைவராக சார். மனிதாபிமானம் இருந்தால் நீங்கள் ஏன் 41 பேருக்கு மாலை போடலன்னு கேட்குறேன். ஏன் நீங்கள் ஒரு மரியாதை செய்ய மாட்டீங்களா சார்? நான் என்ன கேட்குறேன்னா, அந்த 41 பேரை சுற்றி தானே நீங்கள் பேசுகிறீங்க. அதை விட்டு வெளியில் வாங்க. அதை தாண்டி அரசியல் இருக்குல்ல, எல்லா கட்சியும் அதை மறந்துட்டாங்களே சார். அவங்கவுங்களுக்கு வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அதையே பிடிச்சிட்டு பேசிட்டுருங்கன்னு கேட்குறேன் நான். அன்றைக்கி மாலை போட்டு அதோட முடிச்சுட்டு போக வேண்டியது தானே. நீங்கள் திருப்பி சதி கோட்பாடு நடந்தது, எங்களை வந்து சூழ்ச்சி பண்ணுறாங்க, தமிழக வெட்டி கழகத்தை வந்து முடக்க பார்க்குறாங்க. யார் சார் முடங்க? வேலை செய்கிறவங்கள தான் சார் முடக்க பார்க்கணும். நீங்கள் வேலையே செய்யலையே. இந்த சதி கோட்பாடெல்லாம் வந்து கோர்ட்டில் சொல்லலை இல்லையா? ஆமாம், சொல்லலை. அந்த விபத்துன்னு தான் சார் சொல்கிறாங்க. அதுதான் சார் நம்ம சொல்கிறோம். நீங்கள் இங்கே சதி கோட்பாடுன்னு பேசுகிறீங்க, சமூக வலைத்தளங்கள் வந்து ஜென்சி புரட்சி வெடிக்கும்னு பேசுகிறீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இளைஞர்களை வந்து தூண்டி விடுறீங்க. இந்த பக்கம் என்ன சொல்கிறீங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மந்திரி இருக்கார், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர், அவங்கள வந்து உரிமையில் பேசுகிறீங்க. நீங்கள் யார் சார் பேசுறதுக்கு? உரிமையில் பேசுறது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கவுன்சிலராக ஜெயிச்சுட்டு வா. கவுன்சிலராக ஜெயிச்சுட்டு வந்து நீ பேசு, மக்கள்கிட்ட நீ போய் பணி செய், நீ வந்து அதுக்கப்புறம் பேசு சார். ஒன்று பார்த்தீங்கன்னா லாட்ரி டிக்கெட்டு, யாது உங்களுக்கு ஆதவ அர்ஜுனா லாட்ரி டிக்கெட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக் டிக்கெட்டு, புஷி ஆனந்த் சினிமாவில் பிளாக் டிக்கெட் விற்றது அவர் வந்து. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நேத்தி புஷி ஆனந்த் பேசுனது ரொம்ப நாகரிகமாக, அந்த ஸ்கிரிப்டை தாண்டி அவருக்கு என்ன கொடுத்தாங்களோ அதை தாண்டி அவர் பேசவில்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் இவனுங்கெல்லாம் சேர்ந்து நம்மளை மாட்டி விட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க, நம்ம தான் நாளைக்கு ஜெயிலுக்கு போகணும்னு அவருக்கு தெரியும். அதனால் அவர் வந்து நேத்திக்கு பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப கரெக்டாக நியாயமாக பேசின ஒரே ஆள் அவர் தான், புஷி ஆனந்த் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தர டிக்கெட்டு, சிடிஆர் நிர்மகுழு ஆர்எஸ்எஸ்ல இருந்த ட்ரௌசர் போட்டோ நீயே வந்து ஃபேஸ்புக்கில் வச்சுருக்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஜேபி போனேன், அதுக்கப்புறம் அதிமுக போனேன், இப்போ தாவேகாக்கு வந்திருக்கேன். நாளைக்கு திருப்பி இவரை கூட்டு போய் பிஜேபியில் வந்து சேர்க்கணும், ஆர்எஸ்எஸ்ல போய் விஜய் அவர்களை வந்து மெம்பர் ஆகிறது தான் அந்த தர டிக்கெட்டோட வேலை. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. ஒரு தலைவர் வந்து ரசிக்கிறது வந்து விஜய்க்கு வந்து இந்த அரசியலை விட்டு அவர் வந்து வெளியில் போகிறதுக்கான எல்லா வேலைகளும் அவர் கூட இருந்தே செஞ்சுட்டு இருக்காங்க, அதை அவர் ரசிக்கிறார். விஜய் அவர்களுக்கு தெரியாதா அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்ம பண்ணோன்னா நமக்கு ஒரு அரசியல் ஒரு பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு, எல்லாம் வந்து அரசியலுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இதெல்லாம் உதவும்னு நினைக்கிறாரா விஜய் அவர்கள்? சார் எந்த விதத்திலும் உதவாது சார். நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ ஒரு தலைவரோட உங்கள் ரோல் தான் சார், உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன சார்? நீங்கள் ஒரு தலைவராக இருக்கீங்க, நீங்கள் தான் அந்த உங்கள் கட்சியோட தலைவர், உங்களை தான் வந்து முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டு நேற்றுக்கு தீர்மானமே போடுறாங்க. அப்போ மேடையில் வந்து உண்மைக்கு புறம்பாக பலர் பேர் வந்து பேசுகிறாங்க. ஸோ பேசும்போது ஒரு தலைவராக நீங்கள் வந்து கண்டிச்சிருக்கணும்ல, அதை நீங்கள் கண்டிக்காமல் நீங்கள் இன்னமும் நீங்களே ஒரு ரசிகர் மனப்பான்மையிலேருந்து அவங்க பேசுறதுலாம் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி நீங்கள் வந்து ரசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இது எந்த மாதிரி அரசியல்? இங்கே வந்து இந்த 75 ஆண்டு காலமாக
இரண்டு திராவிட கட்சிகள் தான் சார். திமுக அதிமுக மாறி மாறி தான் களத்தில் இருக்காங்க. இன்றைக்கி திமுக ஆளுங்கட்சி, அதிமுக வந்து எதிர்கட்சி. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தாவேகா விசஸ் திமுகன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதைத்தான் நீங்கள் தொடர்ச்சியாக பேசுகிறீங்க. ஏதாவது புதுசாக ஏதாவது சொன்னாரா? நீங்கள் ஒரு ஊடகவியலாளர், நீங்கள் சொல்லுங்கள். அவர் புதுசாக நேற்று ஏதாவது ஒரே ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்கள். எதுவுமே கிடையாது சார். இன்னும் பார்த்தீங்கன்னா சிக்கல்களை வந்து உருவாக்குறாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக கட்டமைப்பே இல்லைன்னு சொல்லிட்டு சிடிஆர் நிர்மல்குமார் பேசுகிறார். கட்டமைப்பே கிடையாதுங்க, எனக்கு தெரியுங்க, அவங்களுக்கு கட்டமைப்பே இல்லை. 50 பேர் வந்து நிற்கிறாங்க, பிஎல்ஓ வந்து நிற்கிறாங்க, பூத் ஏஜென்ட். நான் உள்ளே வேலை பார்த்துருக்கேன் சார், எனக்கு தெரியும் சார். பூத் ஏஜென்ட்டாக என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. அந்த முயற்சிகள்லாம் எடுத்து அந்த முயற்சி வந்து வீணாக போச்சு. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. கல்லூரி மாணவர்கள் வந்து வருவாங்க. ஏன் வராங்கன்னா, 10 ஆண்டுகளாக வந்து திரு விஜய் அவர்கள் வந்து மக்கள் இயக்கமாக இருந்த காலத்திலேருந்து ஃபோட்டோ ஷூட்டை வந்து நிறுத்திட்டாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து இதில் வேலை செஞ்சினா, பூத் ஏஜென்ட்டாக வேலை செஞ்சினா தலைவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. அதுக்காக வராங்க சார். அதிகபட்ச ஆசையே விஜய் அவரோட ஃபோட்டோ எடுக்கணும். அதுக்காக அதிகபட்சமாக அவரோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் சார், ஒரு ரீல்ஸ் போடணும் சார், அவ்வளோதான் சார். அவங்களோட சோசியல் மீடியாவில் போடணும், சோசியல் மீடியாவில் அவ்வளோதான் சார். அந்த பசங்களோட எதிர்பார்ப்பு என்ன சார் வரும்? வந்து பணம் சம்பாதிக்கணும், கொள்ளை அடிக்கணும், அந்த மாதிரி நோக்கம்லாம் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. அவங்கள வச்சு இவங்க அப்படி திட்டம் போடுறாங்களா அடுத்த கட்ட நிர்வாகிகள்லாம்? ஆமாம் சார், ஆளே கிடையாது சார். யார் சார் உங்களுக்கு ஆள் இருக்காங்க சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நானும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர் தான். இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன். திரு விஜய் அவர்களே சொல்கிறாரு, ஆதவ அர்ஜுன் அதை வந்து என்டாஸ் பண்ணுறாரு. கருப்பு சிவப்பு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்கிறார். ஒரு யாருக்கு ஓட்டு போட்டேன்னு ஒரு குடிமகன் வெளியில் சொல்லக்கூடாது சார். அதுதான் சார் ஒரு உண்மையான குடிமகனோட. நான் யாருக்கு வேணாலும் போடலாம் சார், அதை நான் பொது வெளியில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் அதை பொது வெளியில் ஏன் சொல்கிறீங்கன்னா, அன்னைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருந்திருக்கு திமுகவா. உங்களுக்கு தேவை இருந்து ஒரு பேட்டியில் வந்து நான் ஏன் சைக்கிளில் போனேன்னா என் பையனோட சைக்கிள், அதனால ஞாபகமாக நான் போனேன்னு சொல்லியிருக்காரு. அவர் எங்கேயுமே இப்படி மென்ஷன் பண்ணவே இல்லை இல்லையா? இல்லை, ஆதவ அர்ஜுனா சொல்லும்போது இவர் மறுக்கணும் இல்லை சார்? ஏன் இதெல்லாம் பொது வெளியில் நீங்கள் பேசுறீங்க? அது ஒரு என்னோட தனிப்பட்ட ஒரு விஷயம், அதை நீங்கள் ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்கணும்ல. அதை தான் சார் நான் சொல்கிறேன். இவங்களெல்லாம் பேச விட்டுட்டு அவர் வந்து வேடிக்கை பார்க்கும்போது, அப்போ நீங்கள் என்ன தலைவருக்கான மெட்டீரியல் நான் வந்து கேட்கறதுல எதுவும் தவறு இல்லை. திமுக கேட்கல இல்லையா, நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஓட்டு போடுற அன்னைக்கு தான் அவர் சைக்கிளில் போகிறத பார்த்து எத்தனை பேர் ஓட்டு போட போகிறாங்க? உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருந்திருக்கு சார். ஏன்னா நீங்கள் உங்களோட ப்ரீவியஸ் ட்ராக் ரெக்கார்டை நம்ம பார்க்கணும். முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சினிமாவில் பிரச்சனை வரும்போது அம்மையார் ஜெயலலிதா காலில் போய் விழுந்தீங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடநாளில் 2 நாள் உங்களை வந்து வெயிட் பண்ணி அந்த அம்மா காய விட்டாங்க. 2 நாள் அங்கே இருந்தீங்க. திருப்பி வந்து ஐயா கலைஞர் இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை வரும்போது கலைஞரோட காலில் வந்து விழுந்தீங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு பிழைப்புவாதி தானே. அப்போ நீங்கள் வந்து இதே நான் கேட்குறேன், இப்போ ஓப்பன் சேலஞ்சாக நான் சொல்கிறேன். நான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்னா இன்றைக்கி இந்த காலத்துலேருந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பேச முடியுமா? அதிமுக குறித்து உங்களால் இப்படிலாம் பேச முடியுமா? தாவேகாவும் திமுகவும் தான் இங்கே களத்தில் இருக்குது. அதிமுக களத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள் மனசாட்சியை தொட்டு பேசுங்க, உங்களால் சொல்ல முடியுமா? அவ்வளோ கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்கிறது. கட்சி ஆரம்பிக்கிறது கூட ஆரம்பிச்சிருக்கலாம் சார், அது வந்து நம்ம தவறு சொல்லலாம். கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம், உங்களால் இப்படி பேச முடியுமா சார்? என்றைக்குமே நீங்கள் கடந்து வந்த பாதை வந்து மறந்துடக்கூடாது. கடந்து வந்த பாதை வந்து இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் ஒரு நேர்மையான மனிதராக எங்கேயுமே இருந்தில்லை. உங்களோட ரசிகர்களுக்கு நீங்கள் நேர்மையாக இருந்ததில்லை. அவங்கள வந்து பயன்படுத்திருங்க. திரு அஜித்குமார் அவர்கள் வந்து சொல்கிறாரு, ஓப்பனாக வந்து பேசுகிறாரு, இது வந்து மாப் மென்டாலிட்டி, இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது, சொந்த லாபத்துக்காக இந்த மாதிரி ரசிகர்களை வந்து பயன்படுத்தக்கூடாது, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாருல. அதை கூட நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவர் நியாயமாக சொல்கிறார், எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குன்றார். பேசுகிற அஜித் அவர்களுக்கும் பொறுப்பு இருக்குது, பேசுகிற நம்மளுக்கும் பொறுப்பு இருக்குது, திரு விஜய் அவர்களுக்கும் பொறுப்பு இருக்குன்னு எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறத நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, திமுக தான் அவர் தாக்கி பேசினார். எங்கே அவர் சொன்னாரா விஜய்க்கு பொறுப்பே இல்லைன்னு சொன்னாரா? அந்த பேட்டியை கூட அவங்க வந்து முழுசாக வந்து பார்க்கல. இதை வந்து முகநூலில் வந்து பகிர்றாங்க. அஜித் எங்கள் பக்கம் தான் நிற்கிறார், அவர் விஜய்க்கு எதிராகவும் பேசலை, யாருக்கு எதிராகவும் பேசலை, ஆனால் விஜய்க்கும் அதில் பொறுப்பு இருக்குன்னு சொல்கிறார் அவர். இல்லை, இன்னொரு இடத்துல விஜய் மறைமுகம் சாடி இருக்காரு, கூட்டத்தை காட்டி வந்து. ஆமாம் ஆமாம், அதுதான் சொல்கிறேன். ஏன்னா அவர் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார் சார். இந்த அஜித் அவர்களோட இந்த பேட்டி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. அதுக்கப்புறம் சில நாட்களில் வந்து ஷாருக் கானோட பிறந்தநாள் வருது. அவர் வந்து ரசிகர்கள் வந்து வீட்டு முன்னாடி வந்து காத்துட்டு இருக்கும்போது அவர் வெளியிலே வரல சார். காவல்துறை கிட்ட சொல்லி இவங்களை வந்து போக சொல்லுங்கன்னு சொல்கிறார். இதே திரு அஜித் அவர்கள் வந்து ஒரு கன் ஷூட் ஃபங்க்ஷனுக்கு வந்து போகிறார். லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க. அவர் வந்து போலீஸ் வந்து சொல்கிறாங்க சார் கட்டுப்படுத்த முடியலன்னு. அவர் ஒரே வார்த்தை தான் சொல்கிறார், போலீஸுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள், கலைஞ்சு போங்க, என் வேலையை நான் பார்க்க வந்திருக்கேன், உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க போங்கன்னு சொல்லும்போது கலைஞ்சி அந்த கூட்டம் அமைதியாக போகுது சார். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு மட்டும் தான் கூட்டம் சேரும்னு சொல்லிட்டு நான் தான் சொல்கிறேன், நீங்கள் திட்டமிட்டு கூடுகின்ற கூட்டம் தானே கண்டி, இயல்பான கூட்டம் கிடையாது. நாளுக்கு நாள் நீங்கள் மக்கள்கிட்ட அம்பலப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. இப்போவாது மக்களுக்கான அரசியலை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். குறிப்பாக புஷி ஆனந்த் பற்றி சொன்னீங்க பேசும்போது. புஷி ஆனந்த் வந்து நேற்று ஸ்கிரிப்டில் இருந்தது மட்டும்தான் பேசினார், வேறு எதுவுமே அவர் பேசலை. ஆதவ அர்ஜுனா ரொம்ப ஆக்ரோஷமாக பேசினார், ஐஆர்எஸ் ஆஃபீஸர் கூட ரொம்ப ஆக்ரோஷமாக பேசினார், விஜய் அவர்கள் பேசினார். புஷி ஆனந்தோட இந்த அமைதியான ஒரு ஸ்பீச்சுக்கு பின்னணியில் எங்கே அவர் மேலே எல்லா பழியும் விழுந்துரும் அப்படிங்கிறதான் ஒரே காரணம் தானே? ஆமாம் சார். ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா கரூரில் அவரை வந்து பாதியிலே இறக்கி விட்டு போயிட்டாங்க.
திரு புசி ஆனந்த் அவர்கள் தனியார் வந்து ரோட்ல பேசுற ஆமாம் மாதிரி வீடியோ அவர் இறக்கி விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு அவங்களுக்கு கொடுத்த ஒரே அசைன்மெண்ட், ஜான் கொடுத்த ஒரே இது என்னன்னா, சார் நீங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சைலண்ட்டாக போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் மட்டும்தான் களத்தில் இருந்த மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து திரு விஜய் அவர்கள்கிட்ட கட்டமைச்சிட்டாரு. இப்போ பாருங்க, இவரெல்லாம் நீங்கள் வந்து சொன்னதே ஜான் தான், நீங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிடுங்கன்னு சொன்னதே ஜான் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருந்த மாதிரி யார் 3 பேர் காமிச்சிக்கிட்டாங்கன்னா, ஜான் ஆரோக்கியசாமி, சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்த ஐஆர்எஸ் அருண்ராஜ். சரி, இவங்கெல்லாம் 4 பேர் ஆக்டிவாக இருந்த மாதிரி களத்தில் காமிச்சிட்டு புசி ஆனந்த் சீனை விட்டு வெளில போன மாதிரி ஒரு தப்பான ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சு விஜய் கிட்ட எடுத்துகிட்டு போனதுனால அவர் வந்து அப்செட் ஆகிட்டார். ஸோ இவனுங்கெல்லாம் அவரோட நாலேஜ் இல்லாமல் ஒரு தலைமுறை இல்லையா விஜய் சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் வந்து ஜான் சொன்னதை அவர் வந்து ஏற்றுக்கிட்டார். ஸோ ஜான் சொன்னதுனால அவர் ஏற்றுக்கிட்டார். அவர் வந்து பதட்டமாயிட்டார். ஸோ இவங்கெல்லாம் என்னன்னா, இதுங்கெல்லாம் பழந்து இன்னும் கொட்ட போடுதுங்க. அவர் வந்து உண்மையிலே ஒரு வெள்ளந்தியான மனிதர் தான். அவர் வந்து பணம் மட்டும்தான் சார் அவர் வாங்க தெரியும், வேற எதுவும் வந்து சூழ்ச்சிகள்லாம் செய்ய தெரியாது அவருக்கு. கூட்டத்தை கூட்ட தெரியும், அது பணம் வந்து வாங்க தெரியும், அவ்வளோதான் அவருக்கு தெரியுமே கண்டி இந்த மாதிரி சூழ்ச்சிகள்லாம் வந்து அவர் பண்ணுற அளவுக்கு இன்னும் அவர் வந்து மெருகேறலன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அதனால இது உள்ளுக்குள்ளே நடக்கிற இந்த சண்டையினால அவர் வந்து தெரிஞ்சு போச்சு, நம்ம என்ன உண்மையோ அதை மட்டும் நம்ம பேசுவோம், நாளைக்கு வழக்கெல்லாம் வந்து நம்மளால சந்திக்க முடியாது. ஸோ இவங்களுக்குலாம் பெரிய பேக்கப் இருக்குது சார். ஆதவ அர்ஜுனாவுக்கு கருப்பு பணம் இருக்குது, பேக்கப் இருக்குது, மாமனார் பேக்கப்பில் இருக்காங்க, சிடிஆர் பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்குது. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அருண்ராஜும் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர் தான். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு பேக்கப் இருக்கிறதுனால இவர் கொஞ்சம் அச்சப்பட்டு நியாயமாக பேசுனது நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நிர்மல்குமார், அருண்ராஜ் எல்லாருக்கும் பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்குன்னா, பிஜேபி வந்து எப்படியாவது விஜயை கூட்டணி கொண்டு வர வைக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. எடப்பாடி அவர்களும் முயற்சி பண்ணுறாருன்னா, ஆனால் நேற்று அப்படியே ஆப்போசிட்டாக பேசுகிறார் இல்லையா, நான் தான் சிஎம் வேட்பாளர், நான் தான் இறுதி முடிவு எடுப்பேன்னு சொல்கிறாருன்னா, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை கடைசி நேரத்தில் மாற வாய்ப்புன்னு நினைக்கலாம்? இல்லை, மாறவே மாறாங்க. ஜனவரி 9ஆம் தேதி வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் இருக்குது. அது வரைக்கும் இவர் வந்து எதுவுமே பேச மாட்டார். அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் தாவேகா வந்து தனியாக தான் நிற்பாங்க. அவங்க வந்து அவங்க பாஸுக்கு வந்து கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க, எங்களை விட்டுருங்க, நீங்கள் கேஸுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்க, உங்களுக்கு என்ன தேவை, உங்களோட ஒரே அஜெண்டா என்னென்னா திமுக ஆட்சியிலேருந்து அகற்றணும், அதுக்கு எல்லா வேலைகளும் நான் செய்கிறேன், ஓகேங்களா. அண்ணா திமுகவுக்கு வந்து நான் வந்து மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறேன், பிஜேபிக்கு நான் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறேன், நாங்கள் தனியாக நிற்கிறோம். இன்னும் ஒரு சின்ன பிளேயர் யார் வந்தாலும் எந்த மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் வந்து திமுகக்கு எதிராக தொடர்ச்சியாக வந்து பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி திமுக மேலே ஒரு வெறுப்பை வந்து விதைச்சி ஆன்டி இன்கம்பன்சியை இன்னும் பெருசாக்கி கூட்டணி கட்சிகள்லேருந்து யாராவது வெளியில் உடச்சி இந்த கூட்டணியை வந்து பலவீனப்படுத்தணுன்றது தான். விஜய் அவர்கள் ஜெயிக்கணுன்றது அவரோட அஜெண்டா கிடையாது, அவருக்கே நல்லா தெரியும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் வேட்பாளர்கள் தேர்வு கிடையாது. விஜய் அவர்கள் எந்த தொகுதி நிற்க போகிறாங்க இன்னைக்கு வரைக்கும் செலக்ட் பண்ணல, எந்த விதமான தேர்தல் வேலைகளும் ஆரம்பிக்கல. இவங்க சொல்கிற மாதிரி எந்த தேர்தல் பொறுப்பாளர்களும் வந்து போடவே இல்லை. ஒரு கட்சி 6 மாதத்தில் எலெக்ஷன் சந்திக்க போகிறோன்னா இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். இவங்கெல்லாம் முடிச்சிட்டாங்க. 180 தொகுதிகளை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் போய் முடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் டிஎம்கேவும் முடிச்சிட்டாங்க, முழுசாக வந்து முடிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் 5 தொகுதி இல்லை 5 மாவட்டம் தான் நீங்கள் போனீங்க. 5 மாவட்டத்திலே உங்களுக்கு இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குன்னா அப்போ உங்களோட இலக்குன்னா எலெக்ஷனில் ஜெயிக்கணுன்றது உங்கள் இலக்கு கிடையாது. இந்த கான்ஸ்பிரன்சி தியரியை நீங்கள் வந்து அதை அணையாமல் தினமும் பேசிக்கிட்டே இருப்பாங்க சார். இதை வந்து தொடர்ச்சியாக எப்போது நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து 5லேருந்து 7 வருஷம் அவங்க இது வர்றதுக்கு. ஸோ தொடர்ச்சியாக வேறு எந்த கட்சி பேசுனாங்கன்னா இந்நேரம் அவங்க வந்து சட்ட நடவடிக்கை வந்து பாஞ்சிருக்கும். ஏன் நீங்கள் பேச விட்டு உங்களுக்கு மத்திய அரசாங்கம் வேடிக்கை பார்க்குறாங்கன்னா அவங்களோட கைப்பாவே நீங்கள் இயங்குறதுனால தான் உங்களுக்கு இந்த ஃப்ரீடம் வந்து கிடைக்கும். விஜய் அவர்கள் தனித்து நின்னாலுமே திமுக எதிர்ப்பு ஓட்டு வந்து விஜய்க்கு போனோன்னா அது வந்து என்டிஏக்கு தானே ஒரு மைனஸ் ஆகும். ஸோ விஜய் அவர்கள் எவ்வளோதான் ஓட்டு பிரித்தாலுமே ஈஸியாக இருக்கும் இல்லையா திமுக? அதாவது என்னன்னா, இதில் வின்னர் படத்தில் ஒரு காமெடி சீன் வரும், வடிவேல் பேசுவார், ஒரு பொண்ணை லவ் பண்ண போகும்போது நீ லவ் பண்ணனா நான் லவ் பண்ணேன், எனக்கு ஆக மொத்தம் அந்த குடும்பம் நாசமாக போகணுன்னு ஒரு டைலாக் வரும். அதே தான் இங்கே பார்த்தீங்கன்னா திமுக ஜெயிக்கிறதோ அண்ணா திமுக ஜெயிக்கிறதோ பிஜேபிக்கு பிரதானம் கிடையாது. இங்கே வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழல் வரணும், தொங்கு சட்டசபை வந்து அமையணும், அதை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா கவர்னர் ஆட்சியை வந்து வச்சு அவங்க வந்து ரூல் பண்ணுறது தான் பிஜேபியோட அஜெண்டா. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் விஜய் அவர்கள் ஜெயிக்க முடியாது, அண்ணா திமுக களத்துக்கு வர முடியாதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த கூட்டணிக்கு சாத்தியம் இல்லைன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் என்னால் ஒரு குழப்பமான ஒரு சூழலை வந்து உருவாக்கி திமுக வந்து மைனாரிட்டி ஆக்கி இங்கே பார்த்தீங்கன்னா வரக்கூடாது. ஆமாம், மெஜாரிட்டி மைனாரிட்டி ஆக்கி ஏதாவது ஒரு சிக்கல் வந்து திமுக மேலே ஏதாவது ஒரு பழியை தூக்கி போட்டு, ஏன்னா திமுக ஆட்சியை கலைக்கிறது ஒன்றும் மத்தியில் இருக்கவங்களுக்கு வந்து புதுசு இல்லை. அன்றைக்கி காங்கிரஸ் காலத்திலே வந்து 3 முறை வந்து ஆட்சியை வந்து கலைச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே ஏதாவது ஒரு குழப்பங்களை உருவாக்கி அப்போ வந்து கவர்னரை வச்சு, கவர்னர் இப்போயே நமக்கு தெரியும், இப்போ இவங்க ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் இருக்கும்போதே கவர்னர் வந்து எந்த அளவுக்கு வந்து இங்கே தொல்லைகளை வந்து கொடுக்குறாங்க. ஸோ கவர்னர் ஆட்சி இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு தமிழகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வளர்ச்சி நோக்கி போகிறதுல அவங்களுக்கு வந்து விருப்பமே கிடையாது. ஏன்னா இவங்க வந்து டாப் கியரில் வந்து போயிட்டு இருக்காங்க. இதை வந்து மடை மாற்றி இந்த கட்டமைப்பை வந்து சிதைக்கணும். அவர் சொன்னார் இல்லைங்களா, அண்ணாமலை அண்ணா அறிவாலயத்தில் செங்கலாக நான் உருவ போகிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் தான் இப்போ வந்து வெளியில் போயிட்டார். அந்த மாதிரி இவங்க வந்து இந்த கட்டமைப்பை செதுக்கிற வேலைகளை செய்யும்போது தான் நமக்கு வந்து இங்கே ஒரு கோபம் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 2029 திரு விஜய் அவர்கள் வந்து
என்டிஏ கூட்டணிக்குள்ளே போவார். அப்போ வந்து என்ன சொல்லுவார்னா எம்பி எலெக்ஷனில் அவங்களோட வந்து போகிறார். அப்படி தான் வந்து அக்ரிமெண்ட் இவங்க வந்து பேசியிருக்காங்க. என்னென்னா அப்போ என்ன சொல்லுவார்னா தேசத்தின் நலன் தான் எனக்கு முக்கியம், எங்களுக்கு வந்து அதுதான் இங்கே ஒரு வலிமையான பாரதத்தை வந்து உருவாக்கணும்னு. ஏன்னா இவர் ஏற்கனவே பேசினவர் தான். டிமானிசேஷன் அப்பயே என்னன்னே தெரியாது. அப்பயே இப்போ ப்ரெஸ்ஸை வந்து சந்திக்க மாட்டேன்னு சொன்னார். அப்போ தைரியமாக வந்து ப்ரெஸ்ஸை சந்தித்து வந்து ஒரு 4 ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு அவர் வந்து சொன்னார்ல, வலிமையான பாரதம் வந்து அமைப்போது இது நல்ல விஷயம் தான், கருப்பு பணமே ஒளிஞ்சிரும்னு சொன்னார். கருப்பு பணத்தை இவரே வச்சுட்டு இருக்காரு. இன்றைக்கி வரைக்கும் இவர் வந்து சரியான வந்து ஐடி இன்கம் டேக்ஸ் வந்து கட்டுறதுலன்றது வேறு. ஆனால் எதுக்காக பேசினார்னா ஐயா மோடிக்காக வந்து பேசினார். அதனால் இதே வாய்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2029 வந்து கொடுப்பாங்க. அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காங்கன்னா 2031 பார்த்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் வந்து களத்தில் இருக்க மாட்டார், இந்த பக்கம் எடப்பாடி இருக்க மாட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் தான் இருப்பார். அப்போ நாங்கள் ஈஸியாக அவங்களை வந்து முதல்வர் ஆக்கிடுவோம். 2031 நீங்கள் வந்து முதல்வர், 2029 எங்களுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு உதவி பண்ணணும், எங்களுக்கு வந்து கேம்பெயினிங் வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும், எங்களுக்கு கூட்டணிக்குள்ளே இருக்கணும்னு சொல்ல அதனால் 2026 இவங்க வந்து தனித்து தான் வந்து போகிறாங்க, பிஜேபியோட முழு ஆதரவோட ஆசீர்வாதத்தோட. இவர் கொடுக்கப்பட்ட அஜெண்டா வந்து திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுல இருக்க கூட்டணி கட்சிகளை உடைக்கணும் சார், மக்களை குழப்பணும் சார். ஃபர்ஸ்ட் அஜெண்டா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு தெளிவா இருக்கக்கூடாது. மக்கள் கிட்ட தினம் ஒரு பொய் கதைகளை கட்டுக்கதைகளை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மக்கள் வந்து என்ன நம்பணும்னா விஜய் பாவம், அவர் பாருங்க அரசியலுக்கு வர விடாம அடிக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்கள் எது திமுக எதுவுமே களமாடவே. ரொம்ப நன்றி சார். தாவேகா கட்சியோட தற்போதைய செயல்பாடுகள் குறித்து பல்வேறு விஷயங்களை என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.